பெண்ணிய உரிமை பார், பெண்ணிய உரிமை, சமூக சீர்திருத்தம். சேலத்துல 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானமா போடுறார். என்ன போடுறார்? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம்! ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறான். கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவோம்ங்கிறான் பாரதி. அறிவார்ந்த பெருமக்களே, இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதுதான் அவர் பெற்றுத்தந்த. எப்படி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் செய்து கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பிறந்தம்ங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள். ஏதாவது பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். தம்பி, இது ஒரு ட்ரெய்லர் தான். 2 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இந்த களம் அதுக்கான களம் இல்லை. ஏன்னா இதை பேசினா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால பேசுவோம், பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? பேசுவோம்.